பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின நல்ல ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். அதே போல இந்த நாளிலே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமை போதகர் ஐயா அவர்களுக்கும் அதே போல போதகர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை செலுத்திக் கொள்ளுகிறோம். 40 வருடங்கள் ஊழியத்தின் பயணத்தில் முடிச்சிருக்கிறீங்க. அதனால ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல தேவதாசனை ஊழியர், ஒரு நல்ல போதகராய் பெற்ற ஜனங்களாகி நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமாம்மா. ஸோ அவருடைய பலவீனங்கள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் சபை மக்களை குறித்த கரிசனையோடு ஒரு பாரமுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபத்திலே போராடக்கூடிய ஒரு நல்ல தாசு. இப்படிப்பட்ட ஊழியரை பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? ஸோ இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க போறோம். கர்த்தருடைய இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் போராட்டங்களும் ஓட்டமும். தெரிஞ்ச மாதிரி தெரியுதா? இந்த டைட்டில் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? போராட்டங்களும் ஓட்டமும். இதை குறித்து நாம் இந்த நாளிலே சற்று தெளிவாக கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை எப்படி மேற்கொள்ள முடியுமோ, ஜெய வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக உள்ள வேத வசனங்கள் 3 எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக யோபு, பக்தனாகிய யோபு தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதின ஒரு வார்த்தை. யோபு 7வது அதிகாரம் 1வது வசனம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ அப்படின்னு சொல்லுகிறாரு. இதுல முதலாவது பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ அப்படின்னா என்னது? இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாருக்கும் போராட்டம் இந்த பூமியில இருக்குது. அது சில காலங்கள் இருக்கும். வாழ்க்கையே போராட்டமாய் மாறி விடாது என்பதை நாம் அதில் அறிந்து கொள்ளுகிறோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது தான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போவோம் என்பதை அறிந்து அவர் கடைசியாய் எழுதின ஒரு சாட்சியுள்ள ஒரு வார்த்தை என்னவென்றால் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு திகில் வரும் இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிட்டோன்னா ரொம்ப பயந்துருவோம் இல்லையா? ஏன்னா இது எங்க எழுதுவாங்க? இந்த வசனங்கள் கல்லறையில் எழுதுறது இல்லையா? அதனால பயப்பட வேணாம். இந்த நம்மளுடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் நம்ம தெரிந்து கொண்டால் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இன்னும் நம்முடைய உத்வேகமாய் நாம் ஓடுவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். யோபு என்ன சொல்றாரு? தன்னுடைய வாழ்க்கையில போராட்டத்தை குறித்து சொல்லுகிறார். பூமியில மனுஷனுக்கு போராடுவதற்கு காலம் உண்டுன்னு சொல்லி போராட்டத்தை குறித்து சொல்லுகிறார். பவுல் இங்க என்ன சொல்றார்? 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று போராட்டம், 2வது ஓட்டம். இன்னைக்கு கூட பாடணும்ல, ஆசையாய் தொடர்ந்து ஓடுவேன், நேசமாய் உன் சமூகம் சேருவேன். அழகா பாடினது மறந்துட்டீங்க இல்லையா? அதுல ஓட்டத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அதற்கு போல 3வதாக நீங்க பார்ப்பீங்கன்னா தீமோத்தேயு, இளம் வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். இந்த 3 வசனங்கள் தான் இந்த நாளிலே போராட்டங்களுக்குரிய ஆதார வசனம். யோபு சொன்ன போராட்டம், பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன போராட்டம், அவருடைய வாழ்க்கையில முடியும் தருவாயில அவர் சொன்ன போராட்டம், ஓட்டம். அதே போல அவர் தீமோத்தேயுக்கு ஆலோசனையை கொடுக்கும் பொழுது எப்படி போராட வேண்டும் என்ற விசுவாசத்தை குறித்த காரியங்களிலே நாம் எப்படி போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே போராட்டத்தை குறித்து நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். போராட்டம்னா என்ன? நிறைய போராட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? தெருவோரங்களில் போராட்டம், ஸ்ட்ரைக்கு,
அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம கேட்போம் இல்லையா? அரசாங்கத்திற்கு எதிராக போராடக்கூடியது, அதுல கம்பெனிகளுக்கு எதிராக போராடக்கூடியதுன்னு சொல்லி நிறைய காரியங்களை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் என்றால் என்ன? போராட்டம்னு என்னது? எதிர்ப்பு. முதலாவது என்னது? எதிர்ப்பு. இந்த வார்த்தையை வந்து எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்படாத மாதிரி பாக்குறீங்க இல்லையா? என்னை காலையில் கிளம்பி வரும்போது கூட சொல்லியிருப்பீங்க, வீட்டில் ஒரே போராட்டமா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது இல்லையா? ஒரே உபத்திரவமா இருக்குது, ஒரே பாடுகளா இருக்குது, சோதனைகளா இருக்குது. இப்ப எல்லாமே வந்து போராட்டத்தை தான் குறிக்கும் இல்லையா? அப்போ இந்த போராட்டங்கள் வந்து நாம் பல பரிமாணங்களிலே நாம் அந்த போராட்டங்களை பார்க்கிறோம். இந்த போராட்டங்கள் வந்து நாம் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள் அவைகள் நல்ல போராட்டங்களா? அப்படி இல்லைன்னா நல்லதுக்கு ஆப்போசிட் என்ன? கேட்ட. ஓகே, வேற நல்லதுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஆப்போசிட்ல சொல்லுவாங்க, தீயதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா தீய போராட்டங்கள் நமக்கு கிடையாது. நம்முடைய போராட்டங்கள் வந்து அநேக நேரங்களில் வந்து வீண் போராட்டங்களா மாறிடு. கிறிஸ்தவ வாழ்க்கையில தீய போராட்டங்கள் என்பது கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தீய போராட்டங்கள் வந்து என்ன சொல்றது? அநீதிக்கு என்ன சொல்றது? நீதிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், நீதிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் வெளியில போராடுவாங்க நிறைய காரியங்கள் இல்லையா? அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட போராட்டம் அல்ல. நம்முடைய போராட்டங்கள் அவை நல்ல போராட்டங்களா அல்லது அது வந்து வீண் போராட்டங்களா என்பதை நாம் நிதானித்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த நாளிலே போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களிலிருந்து நிச்சயமாக விடுதலை பெற முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. முதலாவதாக நம்முடைய போராட்டங்கள் இந்த அனுதின வாழ்க்கையில எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த போராட்டங்கள் எப்படிலாம் இருக்குது நம்மளுடைய குடும்பங்களில இல்லையா? குடும்பங்கள்ல போராட்டம் இருக்கா இல்லையா? குடும்பங்கள்ல போராட்டம் இருக்குது, சமுதாயத்துல போராட்டம் இருக்குது, நம்முடைய சுயத்துல ஒரு போராட்டம் இருக்குது இல்லையா? 3 விதமான போராட்டங்களா நாம் பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது வந்து நம்மளுடைய குடும்பங்களில. குடும்பங்கள் என்ன சொல்றது? பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? பிள்ளை சரியா படிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் சாட்சியா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நல்ல பேர் பாஸ் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நல்ல பெரிய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய காரியங்கள், பிள்ளை நல்லா படிக்க மாட்டுக்கா, கீழ்ப்படிய மாட்டுக்கா, எப்பவுமே எதிர்த்து பேசிட்டே இருக்கிறா, இதெல்லாம் போராட்டம் தானே சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் இப்படி போராட்டம் தான் சொல்லுவாங்க. வீட்டுல என்ன சொல்லுவாங்க? கணவன் என்ன மதிக்க மாட்டேக்காரு, என் புருஷன் என்ன மதிக்க மாட்டேக்காரு. வைஃப் என்ன புருஷன் என்ன சொல்லுவாரு? என் மனைவி என்ன மதிக்க மாட்டேக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்து குடும்பங்களுக்குள்ள ஒரு சஞ்சலமாய் நடந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். அதே போல வந்து என்ன சொல்றது? குடும்பத்துல வந்து சப்போஸ் நிறைய குடும்பங்கள்ல வந்து கணவன் குடித்து கொண்டிருந்தால் அந்த குடும்பத்துல எப்படி இருக்கும்? போராட்டமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். பிள்ளைகள் வேலைக்கு போகவில்லை என்றால் அது ஒரு போராட்டமானது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம எப்படி பண்ணிட்டு இருப்போம்? நம்மளுடைய குடும்பத்துல வந்து எதுவுமே சரியில்லை, எப்பவுமே ஒரே போராட்டமா இருக்கு. பிள்ளை சரியா படிக்கல, பையன் வேலைக்கு போகல, கல்யாணம் ஆகல, இதில் எப்படின்னு சொல்லி நம்ம வந்து சஞ்சலப்பட்டே நம்ம வந்து தவித்து கொண்டே இருக்கிற காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு பாட் அண்ட் பார்சலை போல இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள். அதே போல நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் 3 விதமாக சொல்லலாம். முதலாவது வந்து குடும்பத்துல, இரண்டாவது வந்து என்னது? சமுதாயத்திலே. சமுதாயத்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து பக்கத்துல நெய்பர்ஸ், நமக்கு எதிராக இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்க, அவர்கள் மூலம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? சொத்து பிரச்சனை அல்லது பாக பிரச்சனை, அது எல்லை பிரச்சனை, அல்லது வந்து பல விதமான எதிர்ப்புகள், சண்டைகள், சச்சரவுகள் வந்து அனுதினம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல வந்து மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்முடைய சுய சரீரத்திலே இருக்கக்கூடிய போராட்டங்கள் இல்லையா? நம்ம சரீரம் வந்து மாம்சமா இருக்கிறதுனாலே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எப்பவும் சில பலவீனங்கள் நம்மளை ஆட்கொள்ளும். அந்த பலவீனத்தை ஆட்கொள்ளும் போது நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு வந்து பெரிய போராட்டமா இருக்கு, என்னுடைய சரீரமே எனக்கு வந்து ஒரு போராட்டமா இருக்கிறது என்று சொல்லுவோம். இப்படிப்பட்ட போராட்டங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் நினைக்கிறீங்க? இவைகள் நல்ல போராட்டங்களா அல்லது வீண் போராட்டங்களா அல்லது இப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த போராட்டங்கள் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறீங்களா அல்லது வேணாமா? இந்த போராட்டங்கள் இருந்து விடுபடணும் இல்லையா? நிச்சயமாக விடுபடணும். விடுபடலைன்னா நம்ம வந்து தண்ணீர்ல அமிழ்வது போல நம்ம வந்து அமிழ்ந்து போய்விடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நாம் தேவ சித்தத்தையும் அவருடைய தீர்மானத்தையும், பிரதேஷ் சொன்ன மாதிரி அவருடைய சித்தத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை முழுவதுமாய் அமிழ்த்தி நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு போய்விடும். அப்ப இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. இந்த போராட்டங்கள்ல இருந்து நான் எப்படி விடுபடுவது என்றால் அது மிகவும் சுலபமான காரியங்கள்.
எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பிள்ளையினுடைய படிப்பை கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்க. என் பிள்ளை வந்து சரியா படிக்கல அப்படின்னா நம்மளை நம்ம நிதானித்து நாம் பார்க்க வேண்டும். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ பெற்றோரை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது வந்து நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ என் வேதத்தை மறந்தால் சங்காரமாகிறார். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இதுல என்ன சொல்லிருக்கு? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? பெற்றோர்களாகி நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து வேதத்துல வந்து கரிசனையா இருக்கணும். பிள்ளைக்கு வந்து டியூஷன் அனுப்பிச்சா படிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. கர்த்தருடைய வேதத்தை பயிற்றுவித்தால் அவர்கள் நிச்சயமாக தேறினவர்களாய் வருவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சாட்சியா சொல்ல முடியும். என் கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டு, கிருபாகரன் சொல்லி. அவங்களுடைய குடும்பத்துல வந்து 4 சகோதரர்கள். 4 பேருமே வந்து படிக்கும் போது வந்து ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்க, என்னங்க வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் பண்ண மாதிரி பசங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்னு இருக்காங்க 4 பேரும். அதே மாதிரி இன்னைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று ஆலோசித்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய தாய் தகப்பன் 2 பேரும் வந்து ரொம்ப விசேஷமாக கர்த்தருடைய வேதத்துல வந்து தியானமா இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஜெப வீரர்கள். ஸோ அதனால வந்து அவர்கள் வந்து மற்ற காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுத்ததை காட்டிலும் ஆனால் அவங்கள டியூஷனுக்கே அனுப்புனதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் வந்து பிரில்லியண்டா இருந்துச்சு. அதற்கு ஒரே காரணம் கர்த்தருடைய வேதத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதை நம்ம செய்வோமா? இன்னும் நிறைய பிள்ளைகள் படிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இந்த நாளில் ஒரு பொருத்தனை எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக வரணும்னு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போல வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும். இப்படி வந்து ஏமா உனக்கு ஞானத்துல குறைவு இருக்குதா, உனக்கு கற்றுக்கொள்ள முடியவில்லையா அப்படி என்று கர்த்தர் இடத்துல கேளு. பரத்துல இருந்து அனுப்பக்கூடிய ஞானம் வந்து எப்படி இருக்கும்? அது சுத்தமா இருக்கும் இல்லையா? ஒரு ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் இதை அபியாசப்படுத்துறோமா? வசனத்தை சொல்லிட்டோம், இதை அபியாசப்படுத்துறோமா நம்மளுடைய வாழ்க்கையில? இதை அபியாசப்படுத்தி பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பேலன்ஸ் செய்வார். இந்த வசனம் தான் இந்த காலங்கள்ல இப்போ சிபிஎஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கடந்த 11 நாட்களா நீங்க நடத்தின வசனங்கள், வேத தியானங்கள், சொல்லிக் கொடுத்த கதைகள், இவைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை வந்து கரெக்டான வகையில கர்த்தருக்கு பிரியமானபடிக்கு ஷேப் பண்ணி ஒரு நாளிலே அவர்களை வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிறுத்தும் பொழுது அது நிச்சயமாக ஆசீர்வாதமும் புகழுமாய் இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொன்னேன், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்த காரியம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய புருஷனுடைய காரியம், மனைவியினுடைய காரியமோ அல்லது புருஷனுடைய காரியமோ ரட்சிப்பு கட்ட காரியங்களோ எல்லாவற்றையும் வேதத்தின் படி நீங்க வந்து செய்து வேத வசனத்தின்படி நீங்க வந்து தேவ சமூகத்தில் நெருங்குவீர்களானால் நிச்சயமாகவே ரட்சிப்பு வந்து சீக்கிரமா இருக்கும். அநேக பேர் வந்து தங்களுடைய குடும்பத்தில் அநேகருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனா அதுல வந்து ஒரு ஸ்லாக்னஸ், அது இன்னும் நிறைவேறாதபடிக்கு நீங்க வந்து ஒரு சோர்வடைந்த நிலையில நீங்க போய்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏனால் அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து ஒரு உத்தரவாதத்தோடும் ஒரு உரிமையோடும் உங்களால கேட்க முடியும். ஆண்டவரே, நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க, நீங்க என்னை அழைத்தீங்க, உண்மை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ என்னுடைய குடும்பம் உண்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தை நெருங்கி வருவதற்கு நீங்க உதவி செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் யோசுவா சொல்லுகிறார், மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுதும் தன்னுடைய குடும்பத்தையும் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய குடும்பத்தில் அநேகருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த நாளிலே இந்த வசனத்தின்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களில் வந்து ஒரு பெரிய ரட்சிப்பு நிச்சயம் வந்து அவர்கள் நீங்க காண முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள்? இவைகள் நல்ல போராட்டங்களா அல்லது வீண் போராட்டங்களா? இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கும். ஆனா இது வந்து நம்ம வீணே நினைச்சு நம்மளுடைய இது வந்து நமக்கு இதுக்கு அதிக நேரங்கள் செலவழிக்காதபடிக்கு, இதிலேயே கடந்து நம்ம போராடிட்டு இருக்காதபடிக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுத்து அந்த காரியங்களிலே ஜெயம் பெறும் பொழுது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னது? நல்ல போராட்டம். நல்ல போராட்டங்கள் நம்ம எப்படி
நல்ல போராட்டங்கள் சொன்னா என்ன காரியங்களுக்காக நம்ம போராடுறது? நல்ல போராட்டம் இருக்கு இல்லையா? குலசேர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பா பிராத்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனங்கள் தெரியும் இல்லையா? எப்பா பிராத்து தன்னுடைய ஜெபங்களில வந்து எப்படி போராடுறாரு? கொலோசியர் 4:12 எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்யும்படிக்கு தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அப்ப வந்து ஜெபத்துல போராடு வந்து எப்படிப்பட்ட போராட்டம்? நல்ல போராட்டம். விசுவாசத்திற்காக போராடக்கூடிய போராட்டம் நல்ல போராட்டம். ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய போராட்டங்கள் நல்ல போராட்டங்கள். அதே போல ஆத்துமா அறுவடைக்காக நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், பிரயாசங்கள் எல்லாம் என்னது? அது நல்ல போராட்டங்கள். இப்படிப்பட்ட போராட்டங்களை வந்து நாம் போராட வேண்டும். அப்பொழுதுதான் அது வந்து தேவனுக்கு புகழ்ச்சியா இருக்கும், அவருக்கு மகிமை சேர்க்கிறதா இருக்கும். நம்ம ஓடக்கூடிய, நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய, நம்ம அனுதினமும் சந்திக்கக்கூடிய போராட்டங்களிலே அந்த போராட்டங்கள் வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில வந்து அநேக பொக்கிஷங்களை சேர்க்கிற காரியமாய் மாறும். அதே போல் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரை இயேசு கர்த்தராகிய ஆண்டவர் மனுஷனை குறித்து சொன்ன ஒரு போராட்டம் உண்டு. முதல்ல பைபிள்ல வந்து போராட்டம்னு சொல்றது எங்க வந்திருக்கு? ஆதியாகமம் 6:3 இருக்கு இல்லையா? பூமியில என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். கர்த்தர் என்ன சொல்றது? கர்த்தர் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்த காரியத்துல சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாங்க? என்னுடைய ஆவி வந்து மனுஷனோடு என்றென்றைக்கும் போராடுவதில்லை. அதுக்கு முன்னாடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பல 900 வருஷம் 1000 வருஷம் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, இல்ல வெறும் மாம்சம் தான், அதனால இவன் போராடக்கூடிய போராட்டங்கள் வந்து இந்த பூமியில் அதிகமா இருக்கும், அதனால என்னுடைய ஆவி இவனோடு போராடாது. அது நிமித்தமாக நான் வந்து இவனுடைய லைஃப் ஸ்பேன், வாழ்க்கையினுடைய காலங்களை வந்து நான் குறைத்து விடுகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல எடுக்கக்கூடிய முடிவை பார்க்கலாம். ஏன்? எந்த காரணம் என்றால் நாம் மாம்சம் தான் சொல்ல போறீங்களா? அதனால வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எடுக்கக்கூடிய அநேக போராட்டங்கள் வந்து நம்ம காணக்கூடிய போராட்டங்கள், நம்ம அனுதின வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிக்கொண்டு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மாம்சத்துக்கு கொடுத்ததும் இரத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கும். ஆனால் ஒரு தேவ மனுஷர் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து கடினமாய் போராடினார். யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் இல்லையா? அவர் தேவனிடத்தில் எப்படி போராடினார்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள், 32வது அதிகாரம் 28. அவர் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போ இந்த இடத்துல யாக்கோபு ஒரு பெரிய போராட்டம் போராடுறாரு இல்லையா? முழுவதும் போராடுறான்னு சொல்லி அந்த வேத வசனம் கொடுக்கிறது. அவர் வந்து சிறிய தேசத்திலிருந்து தன்னுடைய பிதாக்களின் தேசத்திற்கு அவர் புறப்பட்டு செல்கிறார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து பெரிய ஆசீர்வாதமான ஒரு திரளான ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனாக கடந்து செல்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் ஆண்டவர்கிட்ட, நீர் ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உண்மை விட மாட்டேன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பார்க்கலாம். அவர் எப்படிலாம் போராடி இருப்பார் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவர் என்னெல்லாம் போராடி இருப்பார். அவருக்கு ஆஸ்தி இருக்கு, முதல்ல ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒட்டகம் கிடைச்சது, வேலையாட்கள் கிடைச்சாங்க, காளைகள் கிடைச்சது, திரளான ஆட்டு மந்தை கிடைத்தது. ஆனாலும் அவர் எதை குறித்து அவருக்கு அந்த இடத்துல போராடி இருப்பார்? முழுவதும் போராடி இருக்காரு இல்லையா? யாபேஸ் போராடினாரு இல்லையா? அநேக நேரங்கள் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். யாபேஸுடைய ஜெபத்தை குறித்து நம்ம சொல்லுவோம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு நடக்காதபடி கர்த்தர் வந்து அப்படியே அந்த காரியத்தை அவருக்கு செய்தார். அதே போல வந்து யாபேஸோட ஜெபம் வந்து இம்மீடியட்டா அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல வந்து யாக்கோபு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல முழுவதும் போராடி இருக்காரு. ஆனால் அந்த போராட்டம் வந்து எவ்வளவு பெரிய ஜெயமாய் முடிந்தது. நாம கர்த்தர்ல அநேக நேரங்களில் நம்ம போராடும் பொழுது அந்த போராட்டங்கள் வந்து ஜெயமாய் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அவர் யாக்கோபு சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே நீங்க ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருந்தீங்க,
இல்லையா? சொல்லியிருப்பாரு, நிச்சயமா சொல்லியிருப்பாரு. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், என்னோட தேவனா நீங்க எப்படி இருப்பீங்க, என்னை எப்படி வழி நடத்துவீங்க, இப்ப 11 பிள்ளைகளை அழைச்சிட்டு போறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், அவர்களுடைய பாதுகாப்பு, அவருடைய சந்ததி, அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து அங்கலாய்த்து கொண்டு தேவனிடத்துல போராடி அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எனவே யாக்கோபினுடைய போராட்டம், அது நிமித்தமாகவே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்று தேவனால அந்த நாமங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாய் இந்த நாளிலும் இஸ்ரவேல் ஒரு கோத்திரமாய், இஸ்ரவேல் ஒரு தேசமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல நம்முடைய போராட்டங்கள், வெறும் நம்முடைய போராட்டங்கள், ஆண்டவரே எனக்கு மார்க் வேணும், வேலை கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், கார் கிடைக்கணும், பிரதர் சொன்னாங்க செல்போன் கிடைக்கணும், நல்லது. ஆனால் ஆண்டவரிடத்துல பெரிதான காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம எதை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தரிடத்தில் நன்றி செல்வது நம்முடைய கடமை, ஸ்தோத்திரம் செல்வது நம்முடைய கடமை. ஆனாலும் நாம் உலகத்திற்கு எடுத்த காரியங்களிலே நாம் உழன்று கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய இந்த காரியங்களிலே நாம் போராடி கொண்டிருந்தால் அப்புறம் ஆவிக்குரிய காரியத்தை நம்ம என்னைக்கு செய்யறது இல்லையா? அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, எபேசியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 11-12 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவர் நம்முடைய போராட்டத்தை குறித்து சொல்லுகிறார். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, இது போதும் சிஸ்டர், போதும். இது பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நம்முடைய போராட்டங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த 12வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்முடைய சுய இச்சை நிமித்தமாக, நம்முடைய சுய பிரயாசங்கள் நிமித்தமாக பல நேரங்களில் நாம் சிக்கிக்கொண்டு பல போராட்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அதே போல சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிசாசினால் உண்டாகிறது நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இந்த இடத்துல பவுல் எபேசி சபைக்கு எழுதும் பொழுது தெளிவாக எழுதுகிறார். அதுல பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை இதில் சுட்டி காட்டுகிறார். அது நிமித்தமாக அவர் சர்வாயுத வர்க்கங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல நீங்க 12வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ ஒரு நிமிஷம், இப்போ நம்ம போராடி கொண்டிருக்க போராட்டங்கள், அனுதின போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், நம்முடைய சுய சரீரத்திலே வரக்கூடிய பலவீன போராட்டங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்னது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லையா? நம்ம மாம்சமும் இரத்தமுமா தான் இருக்கிறோம். அப்ப சில நேரங்களில் நம்முடைய சரீரமே நமக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கும். ஏன்னா வயசாக ஆக சில பலவீனங்கள் ஆட்கொள்ளும். ஆனால் இவைகளை நம்ம மேற்கொண்டு ஓட வேண்டும். சில பலவீனங்கள் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கணும். சில நேரத்தில் நம்ம நிறைய பலவீனங்களுக்கு கடந்து போக வேண்டியது இருக்கும். ஏன்னா சில பலவீனங்கள் கர்த்தர் தம்முடைய கிருபையை காண்பிப்பதற்காக நம்ம வைத்திருப்பார். அப்ப ஆண்டவரே, அந்த பலவீனம் எனக்கு இருக்குது, உம்முடைய கிருபை மேலானதா இருந்து அந்த கிருபை என்னை மேற்கொள்ளட்டும், அதன் மூலமாக என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தர் புது பலனை கொடுப்பார். ஏன்னா இது பிலிப்பினோட பவுலோட வாழ்க்கையில நீங்க தெளிவாக நம்ம பார்க்க முடியும். பவுல் என்ன சொன்னாரு? ஆண்டவர் பலவீனத்துக்காக 2 தடவை பிரேயர் பண்ணாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பலவீனத்துல உன்னுடைய என் பலன் பூரணப்படும் என்று சொன்னார். அப்போ என்னாச்சு? அவருக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, ஆண்டோடைய கிருபை என்னோட பலவீனத்தை விட மேலானதா இருக்குது, அதனால நான் என்னுடைய ஓட்டத்துல தொடர்ந்து ஓடுவேன்னு சொல்லி அவர் வெற்றியா இந்த ஓட்டத்தை முடித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அதுக்காக நான் ஆஸ்பத்திரி போகக்கூடாதுன்னு சொல்லல. சில பலவீனங்களுக்கு நாம் ஆஸ்பத்திரிக்கு போக வேணும். அது கூட நீங்க கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு போங்க, அப்ப ஆண்டவர் உங்களை தெளிவாய் நடத்துவார். அப்படி இல்லை, அந்த பலவீனம் உங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு இருக்குன்னா ஒரு பெரிய மேன்மைக்கு, ஒரு பெரிய ஊழியத்திற்கு, ஒரு பெரிய திட்டத்திற்காக கர்த்தர் இந்த பலவீனத்தை அனுமதித்திருப்பார். அதனால ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்னை மேற்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களில் நீங்க வெற்றி சிறந்தவர்களாய் முன்னேறி செல்ல வேண்டும். அப்படிதான் நம்முடைய குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் நம்முடைய சரீரத்திலும் ஏற்படக்கூடிய பலவீனங்களை, போராட்டங்களை நம்ம மேற்கொண்டு அடுத்த ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஆவிக்குரிய போராட்டங்கள் எப்படி வருது? எப்படிப்பட்ட போராட்டங்கள் பாத்தீங்கன்னா, அது எப்படி வருது? வாசிங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதுல 4 விதமான போராட்டங்களை குறித்து சொல்லுகிறாங்க. இது துரைத்தனங்களோடும் அதிகாரங்கள். சில நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள் துரைத்தனத்தின் ஆவிகளினால இருக்கும். அதே போல அதிகாரங்கள் என்ன சொல்ற, நம்மளை மேற்கொள்ளும்படியாக பிசாசினுடைய அதிகாரங்களை பெற்று வரக்கூடிய ஆட்சிகள் மூலமாக இருக்கும். அதே போல வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளினால இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக நம்மளுடைய போராட்டங்கள் இருக்கும். இந்த போராட்டங்கள்லாம் எதுக்காக இருக்குது?
அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் வந்து நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்துவதற்காக, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கரை செய்வதற்காக இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்து வரும். அப்போ நம்ம வந்து இந்த போராட்டங்களை மேற்கொள்ளும்படிக்கு தான் ஆண்டவர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்துருக்காங்க. அந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தீங்கு நாள் முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா அது வந்து பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்காக தரித்து கொள்ள வேண்டும் சர்வாயுத வர்க்கங்களை. அதே போல இந்த தீங்கு நாளிலே பிசாசினுடைய அத்தனை தந்திரங்களையும் எதிர்த்து நிறுத்து அவைகளை முற்றிலுமாய் முடங்கடிக்கப்பட வேண்டும் என்றால் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்து நாம் போராட வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை சொல்லி கொடுத்துருப்பீங்கல்ல, விபிஎஸ்ல சிபிஎஸ்ல சொல்லி கொடுத்தீங்களா? டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லிக் கொடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? சர்வாயுத வர்க்கங்கள் தெரிந்து கொண்டார்கள், இப்பவுமே தெரிந்து கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாகவே தங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், சத்தியம் என்னும் அரைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்காக ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, விசுவாசம் என்னும் கேடகம், பட்டயம்ங்க தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்படிப்பட்ட காரியங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ அவங்க வந்து இந்த வாழ்க்கையிலே, இந்த சிறு வாழ்க்கையிலே அவங்க வந்து பிசாசினுடைய கிரியைகளை, எதிராக வரக்கூடிய சூழ்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்களாக கர்த்தருக்காக பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். இப்போ வந்து நம்ம போராட்டத்தை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இந்த போராட்டம் தெரிஞ்சிச்சா? போராட்டத்தை எப்படி மேற்கொள்வோம்னு சொல்லி, மாம்சத்துக்கு அடுத்த போராட்டங்கள். இனிமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், அந்த பிரச்சனை இருக்கு பாஸ்டர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது. பாஸ்டர் இப்படி பிரச்சனை இருந்துச்சு, நான் இப்படி ஜெபம் பண்ணேன், கர்த்தர் வெற்றி கொடுத்தான்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட சாட்சிகளை வந்து சொல்லுவது வந்து சபைக்கு ஒரு மேன்மையா இருக்கும். அது கர்த்தர் வந்து வருங்காலங்களிலே வரக்கூடிய நாட்களிலே வந்து இதன் மூலமாக நீங்க ஜெயம் பெற்ற காரியங்களை கர்த்தர் சாட்சியை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ பவுல் சொல்லக்கூடிய காரியங்களில வந்து என்னது இருக்கு? போராட்டம். இரண்டாவது என்னது இருக்கு? நல்ல ஓட்டம் இல்லையா? அந்த ஓட்டத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், ஓட்டங்கிறது என்னது? ஒரு ரேஸ் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஓட்டம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? நம்முடைய ஆயுசு நாட்கள் அல்லது வந்து அது வந்து லைஃப் ஸ்பேன் அல்லது நம்முடைய வாழ்நாள், இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கட்டும். ஸோ வாழ்நாளை குறித்து சொல்லும் பொழுது அது வந்து என்ன சொல்றாங்க? அது வந்து நம்மளுடைய ஒரு ஓட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டம் வந்து நல்ல ஓட்டமா அல்லது மற்றவங்களுடைய ஓட்டத்தை எடுத்து ஓடிட்டு இருக்கோமா? ஏன்னா அவரவருக்கு நியமித்த ஓட்டத்தை வந்து நாம் ஓடணும். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மற்றவர்களுடைய ஓட்டத்தை எடுத்து ஓடிட்டு இருக்கனால பல பிரச்சனைகள். அவர்கள் செய்ய நினைத்ததை வந்து செய்ய முடியல. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவர் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சில இடத்துல வந்து இருப்பாங்க பிரதர்ஸ், அவங்க வந்து அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த பிரதர் என்ன பண்ணுவாரு? ஓகே, எனக்கு ஈஸியா எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு அவரை வந்து ஒரு சோம்பேறியாய் ஆக்கக்கூடிய காரியத்தில் நம்ம போயிடுவோம். அதனால நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்குது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய ஓட்டத்தில் நம்ம கிராஷ் ஆகிடக்கூடாது இல்லையா? மற்ற இதில் வந்து ஓடிடக்கூடாது இல்லையா? ட்ராக் மாதிரி ஓடிடக்கூடாது. மற்றவருடைய ஓட்டத்தில் ஓடினா நாம் மற்றவர்களை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நாம் ஒரு தடையா இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஓட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24-25. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக் கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். போதும். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு? பந்தய சாலையில், அந்த வசனத்தை கொஞ்சம் மறுபடியும், பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? பந்தய சாலைன்னு சொல்லி சொல்றாரு. ஓடுறது அந்த சாலையில ஓடுவாங்க. ஸ்டேடியத்துக்குள்ள ஓடினா என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து 4x100 இதெல்லாம் எங்க ஓடுவாங்க? ஸ்டேடியத்துக்கு உள்ளதான் ஓடுவாங்க. அப்போ இவர் பந்தய சாலைன்னு சொல்லி சொல்லுகிறாரு. அப்போ இந்த சாலைங்கிறது எதை குறிக்கும்? ஒரு மேரத்தான் ரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கிராஸ் கண்ட்ரி ரேஸ். அப்போ வந்து சாலையில் ஓடுறது. இப்போ வந்து சென்னையில் மேரத்தான் ரேஸ் சொல்லி இது பண்ணுவாங்க, எல்லாருமே ஓடுவாங்க.
எல்லாருமே ஓடுவாங்க. அப்ப ஓடும்போது அவங்களுக்கு வந்து முடிக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் முடிக்கிறது வந்து கிடையாதுங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். அதுல முடிக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பரிசு பொருட்கள் வந்து அங்க கொடுக்கப்படும். அதனால வந்து இந்த இடத்துல வந்து பவுல் வந்து தெளிவாக சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் நாம் வந்து பெறத்தக்க வகையிலார் ஓடணும். அது வந்து ஃபர்ஸ்ட் வாரமோ செகண்ட் வாரமோ அது ரெண்டாவது விஷயம். அது எப்படி வந்தாலும் நம்ம அந்த கோட்டை தாண்டிட்டா, சொல்லப்படுங்களா, நம்ம அந்த கோட்டை தாண்டிட்டோம்னா கர்த்தர் வந்து நிச்சயமாய் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படின்னா இந்த பந்தய சாலையில் இந்த மேரத்தான் ரேஸ்ல ஓடும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கையில ஏதாவது இருக்குமா? 2 கை தான் இருக்கும் இல்லையா? அப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி ஓடுவாங்க? முதல்ல வேகமா ஓடிடுவாங்களா? முதல்ல வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பொறுமையா ஓடுவாங்க, கடைசி ஓட்டம் வரும்போது ஸ்பீட் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் அது வந்து அவங்க வெற்றியாய் முடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கிராஸ் கண்ட்ரி ரேஸ் அல்லது வந்து மேரத்தான் ரேஸ் என்று எடுத்துக்கொண்டீர்கள்னால் அவங்க வந்து எப்படி மெதுவாக போய் முதல்ல ஸ்லோவாக ஆரம்பித்து பொறுமையாக ஓடி தங்களுடைய அந்த அந்த ஃபினிஷ் லைனை வந்து அவங்க டச் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு ரேஸ் உண்டு, சங்கிலி தொடர் ஓட்டம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? 4x100. அந்த இதில் என்ன பண்ணுவாங்க, 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், 400 மீட்டர் ரேஸ், 4 பேர் ஒவ்வொருத்தரும் 100 மீட்டர்ஸ் கவர் பண்ணணும்னா அவங்க கையில் என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு பேட்டன் கொடுத்துருப்பாங்க. பேட்டன் சொன்னா ஒரு ஸ்டிக், ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க. அந்த குச்சை வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணணும். அந்த பாஸ் பண்ணி முடிக்கிறவங்க எப்படிலாம் ஓடணும்? சாலையில் ஓடும்போது நமக்கு ட்ராக் கிடையாது, ஆனால் வந்து ஸ்டேடியத்துக்குள்ள ஓடும்போது ட்ராக் இருக்கும் இல்லையா? அப்போ 2 காரியங்கள் முதல்ல பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்று, கையில் இருக்கக்கூடிய பேட்டனை மிஸ் பண்ணிடக்கூடாது. 2வது, ட்ராக் மாதிரி ஓடிடக்கூடாது. இந்த 2 காரியங்கள் நடந்ததுன்னா அந்த அந்த வெற்றியினுடைய காரியங்கள் வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கப்படாது, பரிசு கொடுக்கப்படாது. அதே போலதான் இது வந்து நம்முடைய ஊழியத்தின் பார்வையில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், நம்ம வந்து ஒரு ஊழியம் செய்கிறோம், நம்ம பேட்டன் கொடுக்கறது நமக்கு நியமிக்கப்பட்ட ஊழிய ஓட்டம். எல்லா ஊழியங்களும் ஊழியங்கள் அல்ல, நமக்கு நியமிக்கப்பட்ட ஊழியம். ஒருத்தர் சுவிசேஷகராக இருக்க வேண்டுமால் சுவிசேஷகராக தான் இருக்க முடியும். ஏன்னா கர்த்தர் அந்த அழைப்புக்கு தான் அழைத்திருந்தாங்கன்னா அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், அதுதான் ட்ராக்கு. அதே போல கையில் இருக்கக்கூடியது என்னது? சுவிசேஷம். இது வந்து சுவிசேஷம் வந்து மற்றவர்களுக்கு நம்ம கடத்தணும். பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, ஒருத்தராவது சர்ச்சுகளை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதே போலதான் நம்ம வந்து சுவிசேஷத்தை வந்து நம்ம ஊழியத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட அல்லது சபையாரா இணைந்து செய்யக்கூடிய ஒரு ஊழியம். இதுல வந்து 4 பேர் தொடர் ஓட்டத்தில் இருக்கிறாங்க, சங்கிலி தொடர் ஓட்டத்தில் இருக்கிறாங்க. எப்படி சங்கிலி தொடர் ஜெபம் பண்றோம் இல்லையா? சங்கிலி தொடர் ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? முதல்ல வந்து ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னுடைய நண்பர் அல்லது சகோதரர் ஜெபிக்கிறாரு, நான் அவர்கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றோம். அதே போலதான் நம்முடைய ஊழியத்தின் பாதையில நம்முடைய சுவிசேஷம், நம்ம பெற்றுக்கொண்ட சுவிசேஷம், நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு வந்து நம்ம வந்து கடத்த வேண்டும். அப்போ மேரத்தான் ரேஸ் வந்து எதை குறிக்கும்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வைத்திருக்கிறேன், என்னுடைய சுவிசேஷம், என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய ரட்சிப்பை எப்படி நான் காத்து கொள்ளுகிறேன். அதுதான் வந்து ஒரு சாலையில, பந்தய சாலையில ஓடக்கூடிய ஓட்டம் போலது. அது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஓட்டம் இல்லையா? ஏன்னா ரட்சிப்பு வந்து என்னது? நம்ம முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ வந்து நம்ம வந்து இந்த மேரத்தான் ரேஸை கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அந்த முடிவு பரியந்தம் எதை காத்துக்கொள்ள வேண்டும்? விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப அடி வாங்கக்கூடிய காரியம் வந்து என்னது? விசுவாசம். அநேக நேரங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம வந்து விசுவாசத்துல சோர்ந்து போயிடுவோம். அதனால வந்து விசுவாசமும் பரிசுத்தமும் நமக்கு வந்து இன்றியமையாதது. ஏன்னா வந்து பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வந்து பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் ஓடும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஜெயமாய் முடிக்க முடியும். அதைத்தான் வந்து 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய, பவுல் சொல்லக்கூடிய காரியம் வந்து, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அப்புறம் என்னது? நம்ம இருக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம், 3 பகுதிகளா நாம இருக்கிறோம். அந்த 3 பகுதிகளும் வந்து கரை திரை இல்லாம கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கு
கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கொடுப்பதற்கு அவரிடத்துல நம்மளை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நாம் வந்து அதை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு சேர்ந்து நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஜெயம், அந்த வெற்றி வந்து ஒரு விசேஷமான வெற்றியாய் மாறும். அப்போ விசுவாசம்னா என்னது என்பது எல்லாருக்கும் தெரியல. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி, விசுவாசத்தை வந்து நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், அதை வந்து நாம் எப்படி வந்து சேதப்படுத்தி விடக்கூடாது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை குறித்து 3 விதமான வகைகளிலே சொல்லுவதை நாம் பார்க்கலாம். விசுவாசத்தை கப்பலுக்கு ஒப்பிட்டு கொடுக்க சொல்றதை நம்ம வந்து 1 தீமோத்தேயு 1:19 நம்ம பார்க்கும்படி வாசிக்க வேண்டாம். 1 தீமோத்தேயு 1:19 விசுவாசமாகிய கப்பல் அப்படின்னு சொல்ல இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வந்து மிகவும் இன்றியமையாதது. விசுவாசம் இல்லாமல் நம்ம வந்து தேவனுக்குள்ள நிலை நிற்க முடியாது. நம்மளுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து விசுவாசத்துல நாம் உறுதியா இருக்க வேண்டும். நம்மளுடைய படகு, நம்மளுடைய கப்பல், விசுவாச கப்பல் எப்படி இருக்கிறது, இந்த நாளில எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வந்து கரெக்டா போறோமா, அல்லது மூழ்கக்கூடிய நிலைமையில இருக்குதா, அல்லது எந்தவித சேதத்திலையும் நம்ம சிக்கிக் கொள்ளுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். ஏன்னா வந்து நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடும்படிக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை குலைத்து போடுவதற்கு பல காரியங்கள் இருக்கும். அது வந்து எபிரேயர் வந்து 12:1 நீங்க பாத்தீங்கன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிற பாரத்தையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். அப்ப விசுவாசம் காக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம இதெல்லாம் உதறி தள்ள வேண்டும். பாரத்தையும் சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் நம்ம உதறி தள்ளும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஒரு வெற்றியுள்ள ஜீவிதத்தை நாம் வந்து இது பண்ண முடியும். விசுவாசத்தை வந்து ஒரு ஜெயமாய் முடிக்க முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, விசுவாசம் என்பது ஒரு பலிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:17 நீங்க வாசிப்பீர்கள் என்றால், 2:17 வாசிங்க. பிலிப்பியர் 2:17. போதும் சிஸ்டர், போதும். இத விசுவாசம், இதுல எது சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தை வந்து எப்படி ஒப்பிட்டிருக்கு? விசுவாசமாகிய பலி. அப்போ வந்து இந்த பழைய நாட்கள்ல வந்து சில பழைய ஏற்பாடு காலங்களில பலவிதமான பலிகள் உண்டு இல்லையா? பலிகள் செலுத்தப்படுகிறது வந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் தேவனோடு கூட ஐக்கியத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய காரியம். எனவே நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்படி வந்து பலிபீடத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த விளக்கு வந்து அணையாமல் இருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாடுல வந்து நியமம் உண்டு. அதே போல நம்மளுடைய பலி, ஸ்தோத்திர பலிகள், நாம் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய நன்றி பலிகள், இப்படிப்பட்ட பலிகள் வந்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நம்ம குறையாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வந்து நம்ம அந்த விசுவாசத்திலே பெருகி நாம் முன்னேறி செல்ல முடியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதே போல விசுவாசம் வந்து எபேசியர் 6:13 சொன்ன போல விசுவாசத்தை குறித்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் பார்த்தோம் என்றால், அதுல வந்து விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது பிசாசானவன் சகலத்தையும் செய்து முடிக்க அதுல விசுவாசத்தை குறித்து சொல்லக்கூடிய இடத்துல நீங்க விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது எதிராளிய எய்யக்கூடிய அக்னி ஆஸ்திரங்கள் இல்லையா, பொல்லாங்கான் எய்யக்கூடிய அக்னி ஆஸ்திரங்களை அவிக்கத்தக்கதாய். அப்போ வந்து என்னது, நமக்கு விசுவாசம் வந்து ஒரு கேடகம். அந்த கேடகம் இல்லாதபடிக்கு நாம் இந்த உலகத்துல எந்த விதமான பிசாசின் போராட்டங்களை வந்து நாம் மேற்கொள்ள முடியாது. ஆகவே இந்த நாளில் வந்து நம்ம விசுவாசத்தை குறித்து 3 விதமான காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த காரியங்களில நாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கிறோமா, நம்ம எப்படி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்கிறோம், நம்ம கையில கேடகம் இருக்குதா, பலி இருக்குதா, நம்மளுடைய கப்பல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே நாம் நிதானித்து பார்த்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிச்சயமாகவே ஒரு ஜெய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம போராட்டத்தை பார்த்தோம், ஓட்டத்தை பார்த்தோம். அப்படின்னா இந்த போராட்டம் ஓட்டத்தினுடைய முடிவில் என்ன கிடைக்கும்? நமக்கு முடிவில் நமக்கு என்ன கொடுக்கப்படும்? என்ன கொடுக்கப்படும்? ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் இல்லையா? அவர் மறுபடியும் வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்,
இது முதல் நீதியின் கிரீடம் இருக்கிறது இல்லையா? அப்போ ஒரு ஓட்டத்திற்குரிய பரிசாக நமக்கு தேவன் வைத்திருக்கிற என்னது? நீதியினுடைய கிரீடம். அதுதான் ஜீவ கிரீடம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம், இவை மூன்றுக்கும் விரோதமாய் போராடக்கூடிய காரியங்கள். இப்ப சரீரத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்தினுடைய இச்சைகள், நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 3வது அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்க வாசிப்பீர்கள் என்றால் நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்முடைய ஜீவ கிரீடத்தை தடை செய்யாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. பிலிப்பியர் 2:14, அதோடு சேர்த்து 15 வாசிங்க. நம்முடைய ஓட்டமும் நம்மை பிரயாசங்களும் எப்படி இருக்கிறது? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்க. எப்படி முடிக்கிறாங்க? நம்மளுடைய போராட்டம் நம்ம வீணாய் ஓடிவிடாதபடிக்கு, நம்ம எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் வீணாய் போய்விடாதபடிக்கு எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டும்? முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்ய வேண்டும். இப்ப முதல்ல காரியத்துக்கு வாங்க. வீட்டுல கணவன் ரட்சிக்கப்படவில்லை, இவர் எங்க ரட்சிக்கப்பட போறாரு? இதுதான் அது சொல்றது இல்லையா? முறுமுறுப்புனது இல்ல, நடக்காது, சாத்தியம் இல்லை, எங்க போன இப்படி இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் முறுமுறுப்பு கட்ட காரியங்கள். கர்த்தர் அருவருக்கக்கூடிய காரியங்கள் முறுமுறுப்பு. இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள் இருந்தனா அது நம்முடைய விசுவாசத்தை அடியோடு அழித்து போடும். அதனால நம்ம எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும்? கர்த்தர் எனக்கு இந்த ஓட்டத்தின் வழியாக வச்சிருக்கிறாரு. நான் அது கடினமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு நியமிச்ச ஓட்டம். அதனால என்னுடைய குடும்பம் அவர்களை கொண்டு சேர்க்கணும், அவங்க ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக என்னுடைய ஓட்டத்துல நான் இப்படி ஓடுறேன். ஆண்டவர் நியமித்த அவர் எனக்கு எப்படி வைத்திருக்கிறாரோ நான் அதன்படி நான் ஓடுவதற்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அர்ப்பணிப்போடு எந்தவித முறுமுறுப்பு இல்லாம தர்க்கிப்பு இல்லாம நம்ம செய்யும் பொழுது அந்த காரியத்துல நமக்கு நிச்சயமா ஜெயம் கிடைக்கும். அது அப்படி செய்யும் பொழுதுதான் நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோடு உள்ள போராட்டத்துல ஜெயம் பெற்று பிசாசனுடைய அத்தனை காரியங்கள் ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சு வெற்றியாய் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியும். வெளிப்படுத்தல் 7 சபைகளை குறித்து சொல்லியிருப்பதை நீங்க அறிந்திருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். அதுல 2 சபைகளை குறித்து விசேஷமாக சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். பின்பாக நீங்கள் வீட்டிற்கு போய் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். 2 சபைகள், ஒன்று சிமிர்னா, இரண்டாவது பிலதெல்பியா. இந்த 2 சபைகளும் பிரீச்சிங்ல எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான சபை என்று சொல்லி. அதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிமிர்னா சபையில நீ பட போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவு வேணும் பயப்படாதே என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். அந்த இடத்துல தான் பவுல் சொன்ன ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் இங்க ஜீவ கிரீடமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த 2 சபையில மாத்திரம்தான் இந்த ஜீவ கிரீடத்தை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 சபைகளில தான் உபத்திரவத்துக்கு அடுத்த காரியங்களை அதிகமாய் பேசப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் காரியம் சர்தையில சொல்லும் பொழுது, சிமிர்னா சபையில சொல்லும் பொழுது, நீ முடிவு வரைந்து எப்படி இருக்கணும்? உண்மையா இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப உண்மையா இருக்கும் பொழுது என்ன சொல்றது? நமக்கு வரக்கூடிய போராட்டங்களை சகிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஜீவ கிரீடத்தை நிச்சயமாகவே தருவார். அதே போல பிலதெல்பியா சபையை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாதபடிக்கு, என்னுடைய நாமத்தை மறுதலியாதபடிக்கு இருந்தபடினால் என்ன சொல்றாங்க? நான் திறந்த வாசலை வைப்பேன். திறந்த வாசல் அப்படி நம்மளுடைய இந்த இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும். ஏன்னா பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. வாசஸ்தலங்கள் இருந்துன்னா அதுக்கு வாசல் இருக்கும் இல்லையா? அந்த வாசல்கள் அதுதான் திறந்த வாசல். அந்த திறந்த வாசல் வழியா உட்பிரவேசித்து தேவனுடைய மகிமைக்குள்ள நாம் பிரவேசிக்கும்படிக்கு நிச்சயமாகவே கர்த்தர் நம் கடைசி வரை நாம் அந்த நாமத்தை மறுதலியாதபடி அவருக்குள்ளே நாம் பற்றி கொண்டிருப்போமானால், அவருக்குள்ளே விசுவாசித்து கொண்டிருப்போமானால் நமக்கு நிச்சயமாகவே ஜெயம் கிடைக்கும். யோபுனுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். யோபு பிசாசனுடைய தந்திரம் என்னது? அந்த இடத்துல தேவனை மறுதலிக்க செய்ய வேண்டும். யோபு தேவனை மறுதலிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் அவனுடைய பிரதான டாஸ்கா இருந்துச்சு.
அவனுடைய அஜெண்டாவே அந்த இடத்துல அதுதான். ஆனால் அதை எல்லாவற்றையும் யோபு அழகாக நேர்த்தியாய் ஹேண்டில் பண்ணி கடைசியில் முற்றிலுமாய் ஜெயம் பெற்றவராய், தேவனுடைய சாட்சியை பெற்றவராய், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் ரெண்டு தனியா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல நாமும் முடிவு பரியந்தம் அவருக்காய் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதே இதுல சொல்றது பாத்தீங்கன்னா பிலதெல்பியா சபையில சொல்லும் பொழுது உன்னுடைய ஜீவ கிரீடத்தை நீ பற்றி கொள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்னது மறுதலியாதபடிக்கு சிம்மர்னா சபை போல் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஜீவ கிரீடம் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. அதனால நம்ம இந்த நாளிலே நித்திய ஜீவனையும் ஜீவ கிரீடத்தையும் பற்றி கொண்டு நம்ம ஓடக்கூடிய ஓட்டத்துல கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆதீனத்தின் மேன்மைகள் நிச்சயமாய் கிடைக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எனவே இந்த நாளிலே அநேக போராட்டங்களை குறித்து நாம் பார்த்தோம், ஓட்டங்களை குறித்து பார்த்தோம். இவைகளை எப்படி ஜெயங்களாய் மாற்றுவது, எல்லா போராட்டமும் ஜெயமாய் மாற்ற வேண்டும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கல, போராடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்குது. அதனால எல்லாரும் இந்த நாள் நல்லா ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கங்க. நம்ம வாழ்க்கையே போராட்டம் கிடையாது. அந்த போராட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அந்த போராட்டத்தில் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார். அவருடைய கரங்கள் நமக்கு ஆதரவாய் இருந்து அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் வெற்றி பெறும்படிக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடப்பார்.